ஓ நமோ நாராயணாய முந்தைய பாசுரத்தில் உடம்பு விழுவதற்கு முன்னே சாதிகுல பேதங்களை மறந்து ஓடி வந்து எங்கள் கூட்டத்தில் சேருங்கள் என்று அழைப்பு விடுத்தார் பெரியாழ்வார். அந்த அழைப்பை ஏற்று பலர் வந்து சேர்ந்து விட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்போது அப்படி வந்து சேர்ந்தவர்களுக்கு ஒரு முக்கியமான உபதேசத்தை இந்த 5வது பாசுரத்தில் செய்கிறார். நீங்கள் வந்து சேர்ந்தது மட்டும் போதாது, உங்கள் பழைய அடையாளங்களை முழுமையாக விட்டுவிட்டு இறைவனின் தொண்டன் என்ற புதிய அடையாளத்தை ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். திருப்பல்லாண்டு 5ஆம் பாசுரம். அண்ட குலத்துக்கு அதிபதியாகிய சுரர் ராக்கதரை இண்டை குலத்தை எடுத்து கழிந்த இருடி கேசன் தனக்கு தொண்ட குலத்தில் உள்ளீர் வந்து அடித்தொழுது 1000 நாமம் சொல்லி பண்டை குலத்தை தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே. 1. இறைவனின் பெருமை. அண்டக்குலத்துக்கு அதிபதியாகி அசுரர் ராக்கதரை இண்டக்குலத்தை எடுத்துக் களைந்த இருடீகேசன் தனக்கு. எம்பெருமான் யார் தெரியுமா? இந்த அண்ட சராசரங்கள் அனைத்திற்கும் தலைவன் அவன். அசுரர்கள், ராட்சசதர்கள் போன்ற தீயவர்களின் கூட்டத்தை இண்டம் என்னும் முட்செடியை வேரோடு பிடுங்கி எறிவது போல அழித்தவன் அவன். நம் ஐம்புலன்களையும் அடக்கி ஆளும் ஹிருஷிகேசன் அவன். முதலில் நாம் யாருக்கு தொண்டு செய்ய வந்திருக்கிறோம் என்ற பெருமையை உணர்த்துகிறார். அவன் சாதாரணமானவன் அல்ல, சர்வலோக அதிபதி. 2. புதிய அடையாளம். தொண்டக்குலத்திலுள்ளீர். இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த இறைவனுக்கு தொண்டு செய்யும் அடியார் கூட்டம் என்ற புதிய குலத்தில் வந்து சேர்ந்தவர்களே, இனி உங்களுக்கு பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் என்றெல்லாம் ஜாதி பேதமோ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற குல பேதமோ கிடையாது. உங்கள் அனைவருக்கும் ஒரே குலம், அது தொண்டர் குலம். 3. செய்ய வேண்டியது வந்து அடிதொழுது 1000 நாமஞ்சொல்லி. வாருங்கள், அந்த பெருமானின் திருவடிகளை வணங்குங்கள். அவனுடைய 1000 திருநாமங்களை, அதாவது விஷ்ணு சகஸ்ரநாமம் பக்தியுடன் சொல்லுங்கள். 4. விட வேண்டியது பண்டைக் குலத்தைத் தவிர்ந்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்மினே. மிக முக்கியமாக நீங்கள் இதுநாள் வரை கொண்டிருந்த உங்களின் பழைய குலப் பெருமைகளையும் உலகப் பற்றுதல்களையும் ஜாதி அபிமானங்களையும் முழுமையாக விட்டுவிடுங்கள். அப்படி விட்டுவிட்டு தூய்மையான மனதோடு பல்லாண்டு பாடுங்கள். நான் உயர்ந்த ஜாதியில் பிறந்தவன், என் குடும்பம் பெரியது என்ற பழைய நினைப்புகள் பக்தியோடு ஒட்டாது. இறைவனின் சந்நிதியில் அனைவரும் சமம். அந்த பழைய அடையாளத்தை அழித்தால்தான் தொண்டன் என்ற புதிய அடையாளம் நிலைக்கும். உலகம் முழுவதற்கும் தலைவனான எம்பெருமானிடம் வந்து சேர்ந்தவர்களே, இனி உங்களுக்கு பழைய ஜாதி குலப் பெருமைகள் எதுவும் வேண்டாம். இறைவனின் அடியான் என்பது மட்டுமே உங்கள் புதிய அடையாளம். அந்த பழைய பற்றுதல்களை விட்டுவிட்டு இறைவனின் திருவடியைத் தொழுது அவன் நாமத்தைச் சொல்லி பல்லாண்டு பாடுங்கள் என்று பெரியாழ்வார் அறிவுறுத்துகிறார்.